கருவை கலைக்க போன ஸ்பாட்டுக்கு திடீர்னு போய் நின்னு கருவை கலைச்சிடாத, அது என் உயிர், அது என் குழந்தை, அதை அழிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சீனை போட்டேன் பாரு. நம்பிட்டாளா? நம்பாம எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. விதி விளையாடுது பாருங்க. நீங்க யார கொன்னீங்களோ அந்த தனகுடி வீட்ல தான் உங்க பொண்ணும் பொண்டாட்டியும் இருக்காங்க. நர்மதா, 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 வேண்டாம் நர்மதா, வேண்டாம். என் குழந்தை எதுவும் பண்ணிடாத. உண்மையாதான் சொல்றீங்களா? நான் பாவி நர்மதா, நான் பாவி. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுமா. வா, நான் உன்னை வீட்டுல இறக்கி விட்டு உங்க அப்பா கிட்ட நான் பொண்ணு கேட்கிறேன். அவசரப்படாதீங்க. நீங்க மனசு மாறினதே போதும். நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. வா வா போலாம். நான் சொல்றேன்ல, நீங்க போங்க. பார்த்து பத்திரமா போ. என்னம்மா இங்கே நிக்கிற? உள்ள எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாமா. இல்லங்க, வேண்டாம், நான் வரேன். ஹாய் ரஞ்சினி. சொல்லுங்க வசந்த். நான் சொன்ன மாதிரி நர்மதா மேட்டரை டீல் பண்ணி நமக்கு சாதகமா கொண்டு வந்துட்டேன். குட். எப்படி? என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நர்மதா பாவம் நொந்து போயிட்டா. ஆமா, தான் தலையை தானே ஓட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம கல்லு மாதிரி கிடக்குமே, அந்த மாதிரி இறுக்கி போயிட்டா. அவளுடைய கலகலப்பு, சிரிப்பு எல்லாமே அவளை விட்டு போயிடுச்சு. அவளுக்குள்ள ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அமுதா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அமுதா கிட்ட எல்லா விஷயத்தையும் நர்மதாவும் சொல்லிட்டா. அவ சொல்லலைனாலும் அவ வயித்துல வளர்றது சொல்லாம இருக்குமா? என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அமுதா இப்படி தப்பானவங்க கிட்ட தங்கச்சி ஏமாந்து போயிட்டாலே அப்படின்னு மனசு ஒடிஞ்சு போயிட்டா. அவ மனசை தேத்திக்கிட்டு நர்மதாவை கூட்டிட்டு நீதி கேட்டு என்ன தேடி வந்தா. பாவம், எதுவுமே தெரியாது என் தங்கச்சியை ஏமாத்தி கெடுத்துட்ட. அவ கர்ப்பத்துக்கு காரணம் நீதான். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா. நானும் முடியாது போடின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் வழக்கமா எல்லா பொண்ணுங்க பண்ற மாதிரி சாபம் விட்டா. அதுக்கப்புறம் சவால் விட்டா. என்னன்னு? என் தங்கச்சி கழுத்துல உன்னை தாலி கட்ட வைக்கிறேன்னு சவால் விட்டா. நானும் சரிதா போடின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆவுன்னு சொன்னா. அவளால முடிஞ்சதையும் பண்ணா. சரி, நானும் லண்டனுக்கு போயிட்டு வந்து நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்லி பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி போட்டேன். நான் லண்டனுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு சென்னையிலேயே இருந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே வீட்டில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோ நாள் இழுத்தடிச்சது ஏன் தெரியுமா? அவள் வயிற்றுல இருக்க கரு வளரட்டும் தான். அப்போதான் அவன் முகத்தில் கரியை பூச முடியும். கருவும் வளர்ந்துருச்சுல்ல, வளர்ந்துருச்சுன்னு வந்து நின்னாலுங்க. நானா வளரோட சொன்னேன், இப்பயாவது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா. கருவை கலைச்சிரு, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியேன்னு கத்தனா. அவ கத்துனது காத்தோட போச்சு. கருவை கலைக்க போன ஸ்பாட்டுக்கு திடீர்னு போய் நின்னு கருவை கலைச்சிடாத, அது என் உயிர், அது என் குழந்தை, அதை அழிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சீனை போட்டேன் பாரு. நம்பிட்டாளா? நம்பாம இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, நாம நல்லவனாயிட்டோம் திருந்திட்டோம் சொன்னா உடனே நம்பிடுவாளுங்க. நம்ப வச்சுட்டோம்ல. அது சரி, அவ்வளவு பெரிய அறிவாளியாச்சு அந்த நர்மதா. நீங்க சொன்னதை அவன் நம்பிட்டாளா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுட்டா முட்டாளாயிருவாங்கன்றதுதான் உண்மை. இந்த மாசம் முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். நர்மதாவும் ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ரஞ்சினி, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஏன் அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? உனக்காக தான் நான் எவ்வளவு பண்றேன். உன்னை கேட்காம ஏதாவது பண்ணுவன? அந்த அமுதாவும் தங்கமும் உங்களை அடிச்சு அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க. அவங்கள நீங்க பதிலுக்கு அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். கண்டிப்பா. கல்யாணத்தை உடனே நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. ஷூர். ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்லுங்க.
மாலையும் கழுத்துமா அமுதாவோட தங்கச்சி வந்து நிப்பா. கடைசி நிமிஷத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லி அந்த தங்கத்தை அவமானப்படுத்திடுங்க. அவங்க வீட்டுக்கு தெரியாம நடக்கிற கல்யாணம் ஆச்சே, அதுக்கு தங்கம் எப்படி வருவா? தங்கத்தை அமுதா கூட்டிட்டு வரலனா என்ன, நான் கூட்டிட்டு வரேன். கல்யாணத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, அசிங்கத்தையும் அவமானத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்றேன். கல்யாணம் நடக்கிறப்போ தங்கத்தையும் சத்தியமூர்த்தியையும் சிவாவோட அம்மாவையும் நான் கூட்டிட்டு வரேன். அங்க வந்து அமுதாவோட அம்மா அப்பா கிட்ட பாருங்க உங்க பொண்ண எப்படி ஒரு புரட்சிகரமான திருமணத்தை நடத்தி வைக்கிறான்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நர்மதா இப்ப கர்ப்பமா இருக்கா, சாந்தி முகூர்த்தத்துக்குலாம் அனுப்பாம ஸ்ட்ரெயிட்டா வளகாப்புக்கே கூட்டிட்டு போயிடுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லுவேன். தங்கம் மானஸ்தி இந்த அவமானத்தை தாங்க முடியாம நாக்கு பிடுங்கிட்டு செத்து போனாலும் செத்து போயிடுவா. சிவாவோட அம்மாவும் இந்த மாதிரி ஒரு கேவலமான மருமக என் வீட்டுக்கு வர வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படியே முடிவெடுக்கலனாலும் நான் முடிவெடுக்க வச்சிருவேன். ஏன்னா நான் இப்ப அந்த வீட்டுல தான் இருக்கேன். நம்ம பிளான் சக்சஸ் ஆக போற லாஸ்ட் மினிட்ல நாம இப்ப இருக்கோம். அதனால அமுதாவை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட கூடாது. ஏன்னா அவ பயங்கர பிரில்லியன்ட், எந்த நிமிஷத்துலயும் எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிருவா. நீ பயப்படாத, அமுதாவை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ம். அக்கா தங்கச்சி கல்யாணத்தை நடத்த பாக்குறா. தங்கச்சி கல்யாணத்தினால அக்காவோட வாழ்க்கையே காணாம போகுது. நர்மதாவை நீங்க பாத்துக்கோங்க, இந்த கல்யாணம் எப்படி நடக்காம இருக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். டீல். பாக்கலாம். கணேசா, கணேசா. இந்த ஆள் எதுக்கு வந்தா? வாங்க வாங்க, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களாம்மா? ஏதோ இருக்கும். அப்பா போனதை எங்களால மறக்க முடியல, அவர் பிரிவை எங்களால தாங்கிக்கவே முடியல. யாரால தாமா தாங்கிக்க முடியும்? என்ன இருந்தாலும் பெத்த அப்பா வச்ச அவரோட இழப்பை ஈடு செய்ய முடியுமா? அதில் நீ மூத்த பொண்ணு. நமக்கு எத்தனை வயசானாலும், நம்ம பெற்றவங்களுக்கு எத்தனை வயசானாலும், நாம் அவங்களுக்கு குழந்தை தான், அவங்க நமக்கு அப்பா அம்மா தான். அவங்களுக்கு சாவே வராமல் எப்போதும் நம்ம கூடவே இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. என்ன பண்ணுறது, மனுஷனுக்கு ஆசை இருக்குது, ஆயுசு இல்லையே. மனசை தேத்திக்க வேண்டியதுதான். எனக்கு இவ்வளோ வயசாச்சுமா, இப்போ கூட எங்கள் அப்பா அம்மாவை நினச்சா என் கண்ணில் கண்ணீர் வரும். சின்ன பொண்ணு நீ, ஒரு பொண்ணை பிள்ளைய பெற்று கொடுத்து அதை அவங்க அப்பா கொஞ்சத்தை பார்க்கணுன்னா உன் மனசில் ஆசை இருந்திருக்காதா? எதுக்குமே ஒரு குடுப்பனை வேணுமா? ஆமாங்க, எனக்கு அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. கவலைப்படாதம்மா, நாராயண ஊருக்கு 4 பக்கம் வழின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் மூடி இருந்தால் இன்னொரு பக்கம் திறந்துருக்குன்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரமே உங்கள் அப்பா உன் வயிற்றில் ஒரு குழந்தைய உருவாக இருப்பார். நான் சொன்னது நடக்குதா இல்லையா பாரு. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுங்க. கண்டிப்பாக பலிக்குமா? உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. நான் வந்த விஷயம் அமுதா கல்யாண விஷயத்தை பற்றி தாம்மா. 1 வருஷம் கழிச்சு தான் அந்த கல்யாணத்தை வச்சுப்பேன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. மனுஷ காலத்தில் 1 வருஷங்கிறது மிகப்பெரிய இடைவெளிமா. பொண்ணை பெற்றவன்னா சம்மந்திக்கிட்ட வெட்டு ஒன்று துண்டுன்னு பேச முடியாது. தங்கம் கூட ஓரளவு தான் பேச முடியும். நீங்கள் அவங்க பெத்த பொண்ணு, குடும்பத்தில் மூத்தவ, எப்படியாவது பக்குவமாக பேசி எடுத்து சொல்லி உங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சு அமுதா சிவா கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நாள் தள்ளி போகலாம், மாதம் தள்ளி போகலாம், வருஷம் தள்ளி போனால் தாங்க முடியாதும்மா. நாளைக்கு நடக்க போகிறது என்னென்னு யாருமே நிச்சயமாக சொல்ல முடியாதப்போ வருஷம் கழிச்சு நடக்க போகிறது யாருமே நிச்சயமாக சொல்ல முடியும். உங்கள் அம்மா ஒரு நல்ல முடிவு சொன்னாங்கன்னா, ஆடம்பரமோ படாடவமோ இல்லாமல் அமைதியாக சிம்பிளாக சின்னதாக 2 குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக ஒரு கோயிலை வச்சு கல்யாணத்தை நடத்திடலாமேம்மா. உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. ஆனா இப்ப எங்க அம்மா இருக்கிற நிலைமையில என்னால இப்ப இதை பேச முடியாது. இப்படி முகத்தில் அடித்த மாதிரி சொன்னால் என்னம்மா அர்த்தம்? நீ என் மகன் மாதிரி தான். உன் மூலமாக நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கம்மா. என் நம்பிக்கையை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான்மா இருக்குது. என் கையில என்னங்க இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. இப்படி எல்லாம் நடக்கும், எங்க அப்பா திரும்பி வருவாரு, செத்து போவாரு, கல்யாணம் தள்ளி போகும், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அம்மா, பொண்ணை பார்த்தா அப்படி பேசாமல் இருக்க முடியுமா? ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம்மா. உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. ஆனா எங்க நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கல்யாணம் நடந்தால் எல்லாம் சரியாயிடுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது.
இப்படி சொல்றீங்க? நான் என்னங்க பண்றது? நடக்கதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் 1 வருஷம் ஆனாலும் உங்க பொண்ணு எங்க அக்கா வீட்டுக்கு மருமகளா வர வாய்ப்பு இல்ல. அதான் சொல்றேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏண்டி நான் சொல்லல, உங்க அம்மாவோட பேச்சும் செயலும் அப்படி இருக்கு. ஏங்க ஏன் அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா இப்படி பேசவும் மாட்டாங்க, நடந்துக்கவும் மாட்டாங்க. கங்கா, உங்க அம்மா உனக்கு அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அக்கா. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட என் கூட பிறந்தவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க அக்கா அவங்க பையன்கிட்ட பேசுறதே கிடையாது. அம்மாவுக்கு மகனுக்கு நடுவுல வாய் வார்த்தை கூட கிடையாதுங்க. சிவா எத்தனையோ தடவை கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டா எங்க அக்கா மனசு இறங்க மாட்டேங்குது. அப்படி பேசுறதுக்கே மனசு இறங்காதவங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க மனசு இறங்குவாங்களா? அவனுக்கு நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு நடந்ததையே எங்க அக்கா மறந்துச்சுங்க. என்னங்க இது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? சார், நான் குண்டை தூக்கி போடல, இதான் உண்மை. முன்னெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அமுதா அமுதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப அமுதான்ற ஒரு பேர் இருந்ததையோ அப்படி ஒரு பொண்ணு இருந்ததையோ எங்க அக்கா மறந்து போச்சு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அமுதா பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? சம்பந்தி அமுதாவை பத்தி பேசுறாங்களா? ரொம்ப சந்தோஷம். அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க. வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என்ன பேசுறாங்க? அமுதா ராசி இல்லாத பொண்ணு, அவளை நிச்சயம் பண்ணதுக்கு என் பொண்ணு கர்ப்பம் கலைஞ்சு போச்சு, நான் தாலி அறுத்துட்டு நிக்கிறேன், அவ இன்னும் வீட்டுக்கு மருமகளா வந்தா என்னென்ன விபரீதம் நடக்குமோன்னு பயந்து போய் வெறுத்து போய் பேசுறாங்க. ஐயோ, என்னங்க இப்படி பேசுறாங்க? இது ஆண்டவனுக்கு அடுக்காதுங்க. என் பொண்ணு மனசுல கூட ஒருத்தர் கெடுதல் நினைக்க மாட்டா, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டா. அவளை போய் இப்படி பேசினா ஏங்க, என்னமா நான் என்னமா ராசி இல்லாத பொண்ணுன்னு சொன்ன மாதிரி பதறீங்க? எங்க அக்கா மனசுல பட்டது அப்படி பேசுனாங்க. பாதிக்கப்பட்டவங்க பலதும் பேசுவாங்க, அதுக்காக ஆத்திரப்பட்டோ கோவப்பட்டோ பிரயோஜனம் இல்ல. அது இல்லைங்க, பெத்த பொண்ணை பத்தி இப்படி பேசுறது கேட்கும்போது மனசு தாங்கலீங்க. தாங்கணுங்க. பொண்ணை பெத்தவர் நீங்க, 1க்கு 2 பொண்ணை பெத்தவர் நீங்க, கண்டிப்பா தாங்கணுங்க. நான் வேணும்னா சம்மந்திக்கிட்ட நேரடியாக பேசி பார்க்கட்டுமா? எதுக்குங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறன்றீங்க? ஏன் இப்ப எரியுறது பத்தாதா? இன்னும் நல்லா எரியட்டும்னா? ஐயோ இல்லைங்க, நான் சொல்றதை கேளுங்க, அமைதியா போங்க, காரியம் தானா நடக்கும். எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தானா அடங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாம அவசரப்படக்கூடாது, பக்குவமா பேசிதான் நாம சாதிக்கணும். புரியுதா? இப்ப நான் என்னங்க பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம், இடத்த காலி பண்ணுங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்களை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே நான் அம்மா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இது போதுமா? இது போதும். நான் வரேம்மா, வரேன். வாங்க. எதுக்குங்க அப்படி பேசுனீங்க? அம்மா இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்லி அந்த ஆள் மனசுல கலவரத்தை உண்டு பண்றீங்க. எப்பவுமே நிலவரம் கலவரமா இருக்கட்டும் தாண்டி அப்படி சொன்னேன். எப்ப பாரு குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டுக்குள்ள வந்து கல்யாணத்தை எப்ப வைப்பீங்க, காது குத்துல எப்ப வைப்பீங்க, நம்மள போட்டு தொந்தரவு பண்ணார்ல. இப்ப போட்டல முகத்தை பத்தியா பேய் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நம்மள வந்து தொந்தரவு படுத்துவான், தூங்க கூட மாட்டான். தூங்குறதா? மந்திரிச்சு விட்ட மாதிரி திரிய போறான். ரத்தனம் முன்ன மாதிரி இல்ல, டேம்ல சட்டம் முன்ன மாதிரி பண்ணிட்டான். நீர்ப்பாசன வசதி ரொம்ப கம்மியா போச்சு. அந்த ஆளு சொல்லி தப்பு இல்ல. எங்க ஆத்தாளும் அவளும் ரொம்ப ஓவர் ஆடுறாளுங்க. எப்போ ஓஞ்ச பொம்பரை மாதிரி உழ போறாளுங்களோ. நாம எப்போ போதல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்பதான் அடி விழுந்தா கூட தெரியாது. ஆஹா, கிடைச்சிடுச்சுடா சாமி. இது போதும், இது போதும்.
எதுக்கும் போட்டே போயிடும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இனி எது நடந்தாலும் நாம் ஒரு கை பார்த்துடலாம். நாம தான் இப்போ டபுள் ஆக்ஷன் இருக்குமே. ரத்னா இருமா. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டீங்க? நான்லாம் உங்ககிட்ட சரிசமமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி பேசுறது நான் இல்லை, உன் உள்ள போன உன் ஒஸ்தி சரக்கு தான். உன்னை பார்க்கறதுக்கு பாவமா இருக்குது, உன்னை பார்க்க வச்சு குடிக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. நீ கொஞ்சம் குடிக்கிறியா? வேண்டாம். சொல்லு, எடுத்துட்டு வர. வேண்டான்னு சொல்றேன்ல, நான் குடிக்கிறது இல்ல. என்ன குடிக்கிறது நிறுத்திட்டியா? மனசு சரியில்லை. மனசு சரியில்லாம தான் குடிக்கணும். மனசு சரியில்லாதப்ப குடிச்சா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்ப வேண்டாம், நீ குடிக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நான் கூட குடிசை வரைக்கும் போதுன்னு தான் வந்துட்டேன். ஆரம்பி. பார் மகளே பார், பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார். என்ன சார் அப்படி பாடது குறையா? ரொம்ப சோகத்துல இருக்கீங்க போல இருக்கு. ஏன் பாட மாட்டீங்க, பேச மாட்டீங்க? யானை தன் கையால் அங்குசத்தை எடுத்து பாகன்ட்ட கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. இந்த வீட்டில் லட்சுமியை ராணி மாதிரியும் ரஞ்சனியை இளவரசி மாதிரியும் வச்சிருந்தேன். கரையாம்பூத்துல கருணாகம் குடி புகுந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடி புகுந்த உங்களுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியுமா? இல்ல இந்த வீட்டில் வாழ்ந்தவங்களோட அருமை தான் தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களால இன்னைக்கு என் பொண்டாட்டி மகளை வீட்டு விட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா எங்க போயிட்டாங்க? விதி விளையாடுது பாருங்க. நீங்க யார கொன்னீங்களோ அந்த தனக்குடி வீட்ல தான் உங்க பொண்ணும் பொண்டாட்டியும் இருக்காங்க. ராஜரத்னத்திற்கு பிரச்சனை மேல் பிரச்சனையாக வருகிறதே.